Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தவறு செய்யாத தெய்வத்தை இந்த காலை வேளையில நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்துக்கு அழைத்தாராம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டாராம். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அந்த ராஜா அந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னே அவர் என்ன செஞ்சாராம், வேஸ்டானது என்ன சொல்றது, கெட்டு போன காரியங்கள் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தாராம். அப்போ அந்த பிச்சைக்காரர் அதை என்ன பண்ணாராம், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு கடந்து போனாராம். அடுத்த நாள் பார்த்தீங்களா, அந்த பிச்சைக்காரர் ராஜாவை தேடி வந்தாராம். அப்போ தேடி வரும்போது அது ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. சரி உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிச்சைக்காரர் என்ன செஞ்சாராம், ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக ஒரு நல்ல அழகான என்ன சொல்றது, ஒரு ருசி உள்ள ஆப்பிளை பறித்து கொண்டு அந்த ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியமா, பெரிய ஆச்சரியம். என்னடா இது, நான் வந்து கொடுத்தது பார்த்தீங்களா, கெட்டு போனதெல்லாம் நான் கொடுத்தேன். ஆனால் அந்த பிச்சைக்காரர் என்ன செஞ்சாரு, ருசி உள்ள ஒரு ஆப்பிள் பழத்தை பறித்து பாஸ்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். கேட்கும் போது ரிட்டர்னாக அந்த கிஃப்டை வந்து திருப்பி இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டியில் அந்த ராஜா கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்க, என்கிட்ட இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ராஜா அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, இதே போல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய நேரத்தில் எப்படி மனுஷர்கள் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே நம்ம திருப்பி அவர்களிடத்துல செலுத்துகிறவர்களாய் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே நம்ம திருப்பி செஞ்சிடலாம், அப்படி தான் நம்ம இருக்கிறோம். வசனம் அழகாக சொல்லுகிறது, மத்தேயு 12:35, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். என்ன செய்வானா, நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகி அந்த பொக்கிஷத்திலிருந்து என்ன செய்வாரா, நல்ல காரியங்களே எடுத்து காட்டுவாங்களாம். ஆனா பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்னத்தை நம்ம ஷோகேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம இருதயங்களை என்ன இருக்கு, எது இருதயத்தின் நினைவு தான் வாய்கள் பேசுமா. நம்ம இருதயத்துல என்ன வச்சுட்டு இருக்கிறோம், கசப்பு வச்சிருக்கோமா, வைராக்கியம் வச்சிருக்கோமா, மூர்க்கம் வச்சிருக்கோமா, டிட் ஃபார் டாட்டுன்னு நான் நடந்து கொண்டு இருக்கிறோமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த காலை வேளையில அவங்க இவ்வளோதான் செஞ்சாங்க, நானும் இதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்னாக நம்ம அதை அப்படியே செஞ்சு 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 பொல்லாத மனுஷர்களாக நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோமா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். வசனம் ரோமர் 12:21 இப்படியாய் சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவங்க செஞ்ச தீமையினாலே நீ என்ன பண்ண மாட்ட, வின் பண்ணிட மாட்ட. ஆனா மாறாக தீமை செஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கு, உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு நீங்க நல்லது செஞ்சு பாருங்களேன். என்ன செய்வீங்களா, தீமையை நன்மையினால வெல்லு. அதை எப்படி நீங்க வெல்ல முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தால் மாத்திரம்தான், கர்த்தர் உங்கள் உள்ளத்துல இருந்தா மாத்திரம்தான் அந்த நன்மையான காரியங்களை, அந்த நல்ல மனுஷனுடைய இருதயமா நம்ம இருதயம் மாறும். உங்களால மன்னிக்க முடியாதவர்களை கூட உங்களால மன்னிக்க முடியும். உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட நன்மையை உங்களால செய்ய முடியும். எப்போனா ஆண்டவர் உங்க உள்ளத்துல இருக்கும் பொழுது. ஏனென்றால் ஆண்டவர் அப்படிதான் வாழ்ந்து காட்டினார். அவரை குத்தினவர்களை, அவர்களை துன்புறுத்தினவர்களை பார்த்து சிலுவையில சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லிட்டு அவர் சொன்னார். இவர்களெல்லாம் இதெல்லாம் தெரியாம செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் அதை சேர்த்து சொன்னார். இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, உங்களால மன்னிக்க முடியலையா, உங்களால அவங்க செஞ்ச துரோகத்தை மறக்க முடியலையா, கர்த்தர் நான் உள்ளத்துல நான் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் செய்யும், நான் உனக்கு கிருபையை கொடுக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல காரியங்களை, நல்ல கனிகளை, கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம கொடுத்திருக்கிற அந்த நல்ல குணங்களை நம்ம மற்றவர்களிடத்துல காட்டுவோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே, இது வரைக்கும் எங்களால மாற்ற முடியாத அப்பா பலருக்கு கர்த்தாவே நாங்க
தீமைக்கு தீமை செய்கிறவர்களா நாங்கள் இருந்தோம் என்றால் இப்பொழுது நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் விருப்பப்படுகிறப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் இப்பொழுது கர்த்தாவே இடத்தில் இருக்கிறதப்பா. எல்லா கசப்புகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பொறாமைகள், ஆண்டவரே பெருமைகள் இப்பொழுது எங்களை விட்டு ஓடட்டும் கர்த்தாவே. மற்றவர்கள் என்ன செஞ்சார் டிட் ஃபார் டாட்டா நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் என்றால் இப்பொழுது எங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, கல்லான இருதயத்தை எங்கள் இடத்திலிருந்து எடுத்து சதையான இருதயம், நவமான இருதயத்தை அப்பா நீங்க கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. இருதயங்களை ஆவியின் கனியினால நிரப்பிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. பொல்லாத இருதயங்களை இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நாங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா எங்க அப்பாவின் குணம் எங்களுக்குள்ள வந்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த காலை வேளையில ஒவ்வொருத்தரும் நீங்க அப்படியே மாற்றினதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.